உலக வரைபடத்தை பாருங்க. 2 பெரும் நாடுகளுக்கு நடுவில் ஒரு சின்ன நாடு. கடல் கூட இல்லாம, இன்னும் அழியாம இருக்குதுன்னா, அது எப்படி உங்களுக்கு தெரியுமா? அந்த நாடு தான் பராகுவே. தென் அமெரிக்காவில் பலரால் கவனிக்கப்படாத, ஆனால் மிகவும் புத்திசாலித்தனமாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட நாடு பராகுவே. பராகுவே பிரேசிலும், அர்ஜென்டினாவும் நடுவில் அமைந்த நாடு. ஆனால் அது தனிமைப்படுத்தப்பட்ட நாடாக இல்லை. அதற்கு காரணம் அதன் நதி கட்டமைப்பு. பராகுவே நதி மற்றும் பரானா நதி இந்த நாட்டை நேரடியாக அட்லாண்டிக் கடலுடன் இணைக்கின்றன. இதன் மூலம் கடற்கரை இல்லாமலேயே பராகுவே உலக நாடுகளுடன் வணிகம் செய்கிறது. பராகுவே நதிகளை அடிப்படையாகக் கொண்ட கடல் வணிக நாடாக செயல்படுகிறது. பராகுவே உலகிலேயே மிகப்பெரிய நீர்மின் திட்டங்களில் ஒன்றை பிரேசிலுடன் இணைந்து நடத்துகிறது. இடையப்பு அணை இது ஏன் முக்கியம்? பராகுவே தன் தேவையை விட மிக அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. அதிகமாக உள்ள மின்சாரத்தை பிரேசிலுக்கு ஏற்றுமதி செய்கிறது. நாட்டுக்குள் மின்சாரம் மலிவாக இருப்பதால் தொழில்துறைகள் ஈர்க்கப்படுகின்றன. இவ்வாறு மின்சாரம் பராகுவேக்கு பொருளாதார முக்கியத்துவத்தை வழங்குகிறது. பராகுவே தன் அண்டை நாடுகளை தூண்டாத அரசியலை பின்பற்றுகிறது. ஆக்கிரமிப்பு மனப்பான்மை கொண்ட வெளிநாட்டுக் கொள்கை இல்லை. இரு நாடுகளுடனும் சமநிலையாக வணிகம் உறவுகள். பிராந்திய சிக்கல்களில் அரிதாகவே பக்கம் பிடித்தல். இது ஒரு பாரம்பரிய இடைத்தடுப்பு நாடு அரசியல். பயனுள்ளதாக இரு, அச்சுறுத்தலாக இருக்காதே. பராகுவே தனக்கென ஒரு தனித்த பொருளாதார பாதையை உருவாக்கியுள்ளது. குறைந்த வரிகள், வணிகத்திற்கு ஏற்ற சட்டங்கள், சோயா, மாட்டிறைச்சி, வேளாண்மை ஏற்றுமதிகளில் வலிமை, சியூதாத் டெல் எஸ்தே போன்ற வர்த்தக மையங்கள். இதன் மூலம் பெரிய அண்டை நாடுகளுக்கு மாற்றாக குறைந்த செலவு கொண்ட நாடாக தன்னை முன்வைக்கிறது. 19ஆம் நூற்றாண்டில் பராகுவே ஒரு பேரழிவான போரில் ஈடுபட்டது. 3 நாடுகளின் கூட்டணி போர். விளைவுகள்: மக்கள் தொகையின் பெரும் பகுதியை இழந்தது. அண்டை நாடுகளுடன் இராணுவ மோதல் நிலைத்த தீர்வல்ல என்பதை உணர்ந்தது. அதன்பின் நவீன பராகுவே ஆட்சி விரிவை விட நிலைத்த தன்மையையே முதன்மை செய்தது. ஸ்பானிய மொழியுடன் சேர்த்து குவாரானி என்ற பழங்குடி மொழி பரவலாக பேசப்படுகிறது. வெளிப்புற அழுத்தங்களையும் மீறி வலுவான கலாச்சார ஒற்றுமை, உள்நாட்டு ஒற்றுமை, வெளிநாட்டு தாக்கங்களுக்கு எதிரான பாதுகாப்பு உள்ளது. பராகுவே வலிமையால் அல்ல, சரியான இடமமைப்பால் உயிர் பிழைக்கிறது. புவியியலை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறது. மின்சாரத்தை அரசியல் பொருளாதார பலமாக மாற்றியது. நடுநிலை அரசியலை காப்பாற்றியது. பொருளாதாரத்தை நெகிழ்வாக வைத்தது. சுருக்கமாக, பராகுவே பெரும் நாடுகளுடன் போட்டியிடவில்லை, அவற்றுக்கு அவசியமான நாடாக மாறிவிட்டது. இனி சண்டை இல்லை, புத்திசாலித்தனத்தால் தான் வாழணும். அதனால்தான் இன்னைக்கும் பிரேசிலும் அர்ஜென்டினாவும் நடுவில பராகுவே அமைதியாக உயிர் பிழைக்குது. சக்தி இருந்தாதான் நாடு வாழணும் இல்லை, சரியான முடிவு எடுத்தா போதும். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம் சேனலை பின்பற்றுங்கள். இதை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.